ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. என்னடா காலையிலே இவ்வளோ குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக மங்களகரமாக இருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? அதுவும் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நம்மளை வந்து பார்க்கணுன்னா இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு விசேஷம் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுருப்பீங்க. எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வந்து மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம். இன்றைக்கி நம்ம வந்து எந்த ஊருக்கு போனாலும் நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட அந்த விழாக்கள் எதையுமே வந்து நம்ம மாற்றவே மாட்டோம். இன்றைக்கி வந்து அதை தான் வந்து பார்க்க போகிறீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லோருக்குமே நன்றி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கலாமேன்ட்டு 7 மணி அந்த மாதிரி எந்திரிச்சோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலாண்டில் வந்து 10 to 11 வந்து கௌரி நல்ல நேரம்னு வந்து கொடுத்துருந்தாங்க. சரி, அந்த நேரத்திலே வந்து பண்ணிடலாம். அம்மாச்சி வேலை பார்க்குற வேலைக்கு வந்து கிளம்பணுமா, அதுக்குள்ளே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அப்புறம் நேற்று பறிச்சு வச்ச ரோஸ் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது. அதையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு முன்னாடி எப்போவுமே இந்த குடத்துல வந்து தண்ணி வந்து வச்சுருப்போம். அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடிக்கு தான் வந்து ஊற்றிடுவோம். லைட்டாக வந்து தெளிச்சு விட்றணும். ஏன்னா ஏன்னா சாமிக்கு வைக்கிறது இல்லையா, வேறு எங்கேயுமே ஊற்ற மாட்டோம், செடிக்கு தான் வந்து ஊற்றி விடுவோம். அதை சம்டைம் வந்து மஞ்சள்லாம் கூட போட்டு சாமிக்கு முன்னாடி வைப்பாங்க. இங்கே டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்பில் வந்து தண்ணி வச்சுட்டு தான் வந்து சாமி கும்பிடுவாங்க. அது ஒரு நல்ல விஷயன்றதுனால சரி நம்மளும் அதையே ஃபாலோ பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நேற்று பருங்கி வச்ச பூவோட பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பூ இருந்தது. அதையும் பறிச்சுட்டு நான் வந்து கீழே வந்து போனேன். அம்மாச்சியும் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டாங்க. எனக்காகவே வேகமாக அவங்களும் பண்ணிட்டாங்க. நானும் குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். நம்ம செடியில் வந்து நிறைய மல்லிகைப்பூ இருந்தது. அதை வந்து இப்போதைக்கு நம்ம கட்டலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஊக்கில் கொடுத்து நம்ம ஊரில் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அழகாக வச்சாச்சு. எப்படி இருக்குது இந்த அவுட்ஃபிட், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அம்மாச்சி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு சும்மா நார்மலான ஒரு மஞ்சள் கயிறு மட்டும் கழுத்தில் போட்டு விட்டுட்டு இந்த மஞ்சள் கயிறில் அந்த தாலியில் உள்ள அந்த எல்லாமே கலட்டி எடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை தான் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். மாமா அந்த சைடு ஏதோ சொல்லிகிட்டே இருந்தாங்க, நான் சிரிச்சிட்டே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாச்சி வந்து பார்த்திங்கன்னா சாமி ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக வந்து சிலைகள் எல்லாமே தொடச்சி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இந்த பசங்க என்னடா நம்மளை வந்து வேலை பார்க்க விடுறாங்களே, அமைதியாக இருப்பாங்களேன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு டப்பாவை கொடுத்து அவங்கள வந்து விளையாட விட்டாச்சு. என்னோட கயர் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. ஒரு 2-3 வருஷம் ஆச்சு, சேஞ்ச் பண்ணவே கிடையாது. அது என்னன்னு சொல்லலை, பண்ணணும்னு நினைப்போம், அந்த மாதிரியே வந்து தட்டிகிட்டே போயிடும். இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து பண்ணியாச்சு. ஜஸ்ட் வந்து காலையில் தான் முடிவு பண்ணோம் இன்றைக்கி வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்ன பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணியாச்சு. அம்மாச்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா தீபாரதனைலாம் காட்டி நம்ம வந்து மணி அடிச்சிட்ருக்கேன் பாருங்கள். அம்மாச்சி வந்து பார்த்தோன்னே வீடியோ காலை வீடியோவை பார்த்தோன்னே ஓடிட்டாங்க தெரிஞ்சு. அம்மாச்சி என்ன நினைப்பாங்கன்னா வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ கொஞ்சம் நல்லா நீட்டாக ஒரு ஃபங்க்சுவலாக நின்று எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் அவங்க இப்படி ஓடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்கள்ட்ட துண்ணூறு குங்குமம் எல்லாமே வந்து வாங்கிக்கிட்டோம். நம்ம பெற்றவங்களை தவிர நம்மளை வந்து மனசார வாழ்த்துறது வந்து வேறு யாருமே இருக்க முடியாது. அது யாருமே இருக்க முடியாது, அது எல்லாருக்குமே தெரியும். அம்மாச்சி தான் வந்து எனக்கு எப்போவுமே கயிறு வந்து மாற்றி விடுவாங்க. அவங்க வாழ்த்துனாலே நம்ம வந்து கண்டிப்பாங்க எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருஷம் வந்து வாழுவோம். அதுதான் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே அப்படி மட்டும்தாங்க நினப்போம். அம்மாச்சி சூப்பராக வந்து கயிறை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. அம்மாச்சிட்டையும் மாமாக்கிட்டையும் நல்லபடியாக ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். ரொம்ப திருப்தியாக இருந்தது இன்றைக்கி. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலையில் எந்திரிக்கும் போதே ஒன்று பார்த்தேங்க, 40,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருந்தோம். நேற்று வந்து யதார்த்தமாக கேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோமா, அதில் ஒரு பீஸ் நான் வந்து சாப்பிடலை. எனக்கு என்னமோ நாளைக்கு காலைல சாப்பிட்டுக்குவோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்போ 40,000 வந்து ரீச் ஆகிடுச்சா. சரி, அந்த கேக் எடுத்து அப்படியே ஸ்மால் செலிப்ரேஷன் மாதிரி ஸ்வீட் எடுத்து கொண்டாடுன்ற மாதிரி ஒரு செலிப்ரேஷனை போட்டாச்சு. மாமா அம்மாச்சி நாங்கள் போய் கேக் வாங்கிட்டு வரோன்னு சொன்னாங்க. 50,000 சப்ஸ்கிரைபர் வாங்கிட்டு நம்ம வந்து பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அம்மாச்சி. இது இப்போதைக்கு வந்து சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து சும்மா கட் பண்ணி வந்து என்ஜாய் பண்ணோம். நம்ம வந்து பெருசாக தான் செலிப்ரேட் பண்ணணும்னு கிடையாது, நம்மளோட சந்தோஷத்தை சின்ன சின்ன விஷயங்கள்லையும் வந்து காட்டலாம். கேக் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வரேன், சாயங்காலம் கூட வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 50,000 சப்ஸ்கிரைபர் சீக்கிரமாகவே நான் வந்து வந்துடுவேன்ப்பா, அதை வந்து நம்ம ரொம்ப சூப்பராக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எல்லோரும் கேக்கை வந்து மாற்றி மாற்றி ஊட்டிகிட்டு இருந்தோங்க. என்னோடய அம்மாச்சி சொன்னாங்க வீடியோவில் வர மாட்டேன்ட்டாங்க. நான் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து உன் கூடவே நிற்பேன், நீ வந்து வளர்ந்து வர்றதை பார்ப்பேன் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. மாமாவுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ எனக்கு சப்போர்ட்டுன்னு நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே பார்த்துருக்கீங்க. அம்மாச்சியும் மாமாவும் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டு, அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இவ்வளோ தூரம் என்னால் வர முடியுது. அதுக்கப்புறம் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எல்லாருமே தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் நான் வளர்ந்து வந்ததுக்கு காரணம். மேலும் மேலும் உங்களோட ஆதரவை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளோட
கவச உடைய மாற்றிட்டு வந்தாச்சு நைட்டியை. அதுதான் கொஞ்சம் இந்த சம்மருக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். தேங்காவை உடைச்சாச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு துவையல் தான் வந்து பண்ண போகிறேன். துவரம் பருப்பை வந்து லைட்டாக வந்து வறுத்துட்ருக்கேன். அது கூட தேங்காய் சேர்த்து துவையல் அரைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சோறு வந்து அதே மாதிரி அரிசியை களைஞ்சி வச்சாச்சு வடிக்கிறதுக்கு. இன்றைக்கி என்னென்னா தயிர் சாதம் மாதிரி சாப்பிட்லாம், இல்லைன்னா சுடுகஞ்சி மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு சில்லு எப்போவுமே தேங்காய் உடைச்சா அதில் ஒரு சில்லு சாப்பிட்டாதாங்க நமக்கு வந்து திருப்தியாகும். என்ன மாதிரி நீங்களும் இருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்காய் தண்ணி அவ்வளோ இனிப்பாக இருந்தது, சூப்பராக. அதை வந்து இந்த வெயிலுக்கு எதமாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பருப்பு துவையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வரமிளகாய் நிறைய எடுத்திருக்கேன், தேங்காய், அது கூட கொஞ்சமாக புளி, அதுக்கப்புறம் பூண்டு வந்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி துவரம் பருப்பை லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கணும், நல்லா வாசனை வர்ற அளவுக்கு. இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தேவையான உப்பு, அப்புறம் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சோன்னா நல்லா வந்து அரைவிடும். அதுக்காக ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. இது கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து எந்த ஒரு எண்ணெயுமே சேர்க்கல பாருங்களேன். இந்த பருப்பு துவையல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காய்ச்சல்லாம் வந்துருச்சு, சளி பிடிச்சிருக்கு, நமக்கு வாய்க்கு டேஸ்ட்டே இருக்காது. அப்போலாம் இந்த பருப்பு துவையல் பண்ணி கஞ்சி வச்சு குடிச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இறங்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதுக்கப்புறம் மாமா வந்து நமக்கு வீட்டுக்கு சாமிக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய் எல்லாம் காலியாயிடுச்சா, அது கொஞ்சம் ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த சர்பத், அதாவது ரோஸ்வான்னு சொல்லுவாங்க, அந்த ரோஸ் எசன்ஸ் மாதிரி அது, அப்புறம் இந்த டெசிகேட்டட் கோகோனட் இதெல்லாம் வாங்கிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, ஜூஸ் இது எல்லாமே. இதில் நான் ஒன்று ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க மாமா. இப்போல்லாம் கொஞ்சம் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கிறது, கொஞ்சம் பக்கத்துலேயே நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து வீட்டில் வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஆப்பிள் கூட, ஏன்னா நாளைக்கு தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் வந்து தேவைப்படும் இல்லையா, ஆப்பிளும் ஆர்டர் பண்ணியாச்சு. ஃப்ரூட்ஸ் தாங்க இப்போலாம் நிறையா எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, குளிரில் தான் சாப்பிட முடியாது நம்மளால, சளி பிடிக்குன்னு சொல்லிட்டு இனிமேல் நிறைய ஃப்ரூட்ஸு ஜூஸு இந்த மாதிரி தான் வந்து குடிக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சாச்சு. அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு சோறு வந்து சூப்பராக வடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து தயிர் சாதம் பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன் நான், சுடுகஞ்சி வேணுமா இல்லை தயிர் சாதம் வேணுமான்னு சொல்லிட்டு. அப்புறம் சோறை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தயிர் போட்டு உப்பு போட்டு கிரியாச்சுங்க. ஏன்னா இதில் தாளிப்பு வந்து சேர்க்கலாம்னு நினச்சேன், அப்புறம் வேணான்ட்டாங்க. சூப்பராக மிளகா வத்தல், மிதக்கு வத்தல், அதுக்கப்புறம் பருப்பு துவையல், எலுமிச்சங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மாமாக்கிட்ட வந்து கொடுத்தேன்னா மாமா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. என்னோட பசங்க பாருங்கள் துவையலை எப்படி வந்து நக்கி நக்கி சாப்பிட்டு இருக்காங்கன்னு. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடோட துவையல் கொடுத்தா போதுங்க, அவ்வளோ ரசித்து சாப்பிடுவாங்க. காரசாரமாக வந்து கொடுத்து பழக்கியாச்சு, அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நானும் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நான்வெஜ்லாம் கூட சமைச்சு கொடுத்தாலும் இந்த மாதிரி சிம்பிளாக சில ஒரு இது இருக்கும், இதுக்கு இது சாப்பிட்டா அப்படி நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கும்ல, அது எல்லாமே வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா மாமா ஆரஞ்சு ஜூஸ் எங்கள் 2 பேருக்கு கொடுத்தாங்க. சின்னவன் வந்து தூங்கிட்டான். அப்புறம் ஆரஞ்சு ஜூஸை நல்லா சூப்பராக வந்து குடிச்சிட்டு, அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து அவங்க லெஸ்ஸி வந்து மேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தயிர் இந்த மாதிரி மோர் மாதிரி நல்லா கடைஞ்சிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரில் ஊற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து அந்த தேங்காய் துருவல் வந்து வாங்கியிருந்தாங்களே, டெசிகேட்டட் கோகோனட், அந்த தேங்காய் துருவல், காஞ்ச தேங்காய் துருவல் தான், அதை வந்து சேர்த்துட்டு அது கூட வந்து இந்த ரோஸ் வான்ற அந்த எசன்ஸையும் மேலே சேர்த்துட்டு அப்படியே வந்து குடிச்சாங்க. அந்த ரோஸ் வால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் வந்து இருக்கிற மாதிரி இருந்ததா, நானும் குடிச்சு பார்த்தேன் ஒரு சிப்பு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் வந்து இதை வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய ரெசிபிஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். என்னோட ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சம்மருக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ட்ரிங்காக இருக்கும். இந்த மாதிரி தாங்க இன்றைக்கி டே வந்து போச்சு. இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி.